சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் செய்திருந்தால் மோட்ச நம்பி ஓடிந்தால் முற்றிலுமாய் அதை விட்டுவிட்டு கட்டு சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய யோசனையின்படி உம்முடைய அவசியப்படி எங்கள் புதிய ஆண்டுகளை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. இன்னும் ஒரு 15-20 நிமிடங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே எடுப்பதற்கு சில பாடல்களை பாடி நாம் புதிய ஆண்டிலே நாம் இடைவெளியை கலந்தாற்போம். சில பாடல் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லினா நன்றி ஆண்டோர் போற்றுவே ஆண்டோர் போற்றுவே அப்பா எங்களை நடத்துங்கப்பா.
அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நினைக்கிறது. ஏன்னா காரணம் என்னவென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள். நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்காரு? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அவருடைய பிள்ளை எப்போதும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலக மாட்டார். நீங்க செய்வதெல்லாம் எனக்கு அப்படியே வாய்க்கப்பா, என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை வாழ்க்கையில் நடக்கும் பார்த்து சொல்லி விசுவாசத்துடன் நம்ம இந்த ஆண்டை திறக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் சமூகத்திலே ஒரு 15 நிமிடங்கள் இந்த ஆண்டிலே நாம் உற்சாகத்துடன், ஆவியுடன், பலத்துடன், முழு ஆத்மாவுடன் இந்த ஆண்டை கடந்து புதிய ஆண்டை நாம் காலடிக்க போகிறோம். ஆகியானவரே என்னை நிரப்பும் காப்பாற்ற ஒருத்தவரை நிச்சயமாக இருக்கக்கூடாது. வருஷத்தாவை பெற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வாஞ்சா இருக்கணும். கையில் பின்னால் கட்டாதீங்க, முன்னால் கட்டாதீங்க. ஃப்ரீயாக விடுங்க, உங்கள் சரீரத்தை ஃப்ரீயாக விடுங்க. நல்லா நல்லா டான்ஸ் போடுங்க. நல்ல உற்சாகமாக கை தட்டி டான்ஸ் போடுங்க. ஆண்டு சமுத்திரம் உற்சாகமாக இந்த நாளில் நம்ம உற்சாகத்துடன் ஆண்டை கடக்க போகிறோம். உற்சாக பலிகளை ஆண்டை செலுத்த போகிறோம். அல்லேலூயா.
பிதாவே, அப்பா, உங்களுடைய பராக்கிரமத்தின் நாளிலே உங்களுடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுமாய் இருப்பார்கள். உங்களுடைய வார்த்தை கற்பத்தில் பிறக்கும் படித்து சமாளாய் உங்களுடைய எவ்வளவு உமக்கு பிறக்கும், உமக்கு பிறக்கும், உமக்கு பிறக்குமாக சாவியே கத்தனோட கொடுத்தான் சொல்லி ஆண்டவரே, இந்த வருடத்தின் அப்பா வாக்குத்தத்தமான பராக்கிரமத்தின் ஆண்டு என்று சொல்லி ஏனப்பா நீ ஆண்டவரே அப்படியுடைய கிருபைகளை கொடுத்து இந்த ஆண்டு போதும் உங்களுடைய ஆளுகை கத்தரின் ஆளுகை நாங்கள் பலனை பெற்றுக் கொள்ள முடியாது. கத்தரின் ஆதரவு எங்களுக்கு ஜெயம் கொடுக்க முடியாது. கத்தரின் ஆசீர்வாதம் நாம் சேமித்துக் கொள்ள முடியாது. கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கடவுளை பற்றி உற்சாகமாக உற்சாகமாக கத்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பாராட்டுங்கள். ஆண்டவரே, நீங்க பராக்கிரமத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த பராக்கிரமத்தை ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்து ஜனத்துக்கு பார்த்து நடத்துவாராக. அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா,
மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும். பணிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தில் உமது பராக்கிரமத்தின் நாளிலே. இந்த சங்கீதக்காரன் இந்த 110வது சங்கீதத்தில் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த 3ஆம் வசனம் தான் நமக்கு வாக்குத்தத்தம். இதில் 1 முதல் 7 வசனங்கள் இருக்கு. அந்த 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவராய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும். பணிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டால் மனம் மாறாமல் இருப்பார். உமது வலது பாசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளில் ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இந்த 7 வசனங்களிலே கர்த்தர் பராக்கிரமசாலியாய் 3 வித்தியாசமான கேரக்டரில் நம்மோடு கூட இடப்பட போகிறார். அவருடைய தன்மையிலே, அந்த விசேஷித்த தன்மையிலே 3 தன்மையாக நம்மோட கூட அவர் இந்த நாளிலே பேசப் போகிறார். முதலாவதாக இந்த 7 வசனங்களே அவர் ஆசிரியராக இருக்கிறார். ஃபார் டீச்சர். அவர் ஆசிரியராக இருக்கிறார், டீச்சர். ரெண்டாவது, அவர் நம் மத்தியிலே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார், கிங் ஆஃப் கிங். மூன்றாவது, நியாயாதிபதியாக நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட். டீச்சர், கிங் ஆஃப் கிங், ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட். ஆசிரியர், ராஜாதி ராஜா, நியாயாதிபதி. இந்த 7 வசனங்களிலே அப்படிப்பட்ட தன்மையை நம்மோடு கூட இருந்து இந்த ஆண்டிலே அவர் நம்மோடு கூட அவர் ஆளுகை செய்து நமக்கு ஆதரவு கொடுத்து கடைசியாக நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆங்கில பைபிளில், ஆங்கில வேதாகமத்தில் யுவர் பீப்புள் ஷால் பி வாலண்டியர்ஸ் இன் த டே ஆஃப் யுவர் பவர், in the day of your power, in the beauties of holiness, from the womb of the morning, you have the dove of your youth. இதில் அழகு, ஆளுகை, ஆளுமை, இளமை, இது 3 காரியத்தில் இங்கிலீஷ் பைபிளில் அழகாக, தமிழில் இந்த எப்படி சொல்கிறதா நம்மளுக்கு புரியாது சில காரியங்கள். தமிழ் பைபிளில் புரியாது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில்
அருமையா யுவர் பீப்புள் உம்முடைய ஜனங்கள் ஷால் பி வாலண்டியர்ஸ், மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமுமாக இருப்பார்கள். இன் த பியூட்டிஸ் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தம். ஃப்ரம் த ஓம் நன்ன விடிய காலத்து ஓம் WOMB ஓம், விடிய காலத்து பனி ஓம், விடிய காலத்து பனியைப் போல ஓம் ஆஃப் த மார்னிங் யூ ஹாவ் த டவ் ஆஃப் யுவர் எர்த். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை நாம் புரிந்து கொள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 காரியங்கள் பார்த்தா தான் இந்த வாக்கு தத்தம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கடினமான வார்த்தைகள் இதில் அடங்கியிருக்கு, ஆனால் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இதில் பாருங்கள். பிறக்கும்னா என்ன? பிறக்கும்னா ஒரு உயிர், ஜீவன், ஒரு ஜீவன். ஒருத்தருக்கு பல வருடங்களாக பிள்ளை பாக்கியம் இல்லைன்னா அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த ஜீவனை இவங்க சுமந்து இருப்பாங்க. கணவன் மனைவியும் அந்த ஜீவனை அப்படி ஒரு பாதுகாப்பு பண்ணி அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அந்த குழந்தையை நம்ம குழந்தை பிறக்கும் வரை நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அது அப்படி பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுதான் உம்முடைய ஜனங்கள் பராக்கிரமத்தின் நாளிலே மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமுமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும். பிரியமானவர்களே, இந்த பிறப்பு என்னாலே ஒரு ஜீவனை குறிக்கிறது. இந்த வாக்கு தத்தத்தில் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், எரேமியா 20:11 வாசிங்க சிஸ்டர். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இழறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அவர் நமக்கு கூட பராக்கிரமசாலி இருக்கும்போது நம்ம காரியத்தை யாருக்கிட்ட சாட்டணும்? கர்த்தர்கிட்ட தான் சாட்டணும். மனிதரிடத்தில் போகக்கூடாது. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் தான் இதயத்தை பார்க்கிற தேவன். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் பராக்கிரமசாலியை நம்மோட கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த பராக்கிரமத்தின் ஆண்டிலே அவருடைய ஆளுகை, அவருடைய ஆதரவு, அவருடைய ஆசுவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாய், நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த காரியத்தில் இந்த பராக்கிரமம் என்பது பாருங்கள், ஆபகுக் 3:4 வாசிப்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அப்போது நம்ம மனிதனை தேடி போனோன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பிரகாசம் என்ன ஆகிடும்? நம்ம மேலே படாது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருக்கும். ஆனால் மனிதனை தேடி ஓடுவோமானால் நம்ம அந்த பிரகாசம் மேலே விழாது. அந்த பிரகாசம் என்பது பிரைட்னஸ், அவர் முகத்தின் பிரகாசம் பிரைட்னஸ். அந்த பிரைட்னஸை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம வாழ்க்கையில். சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள்னால் என்னென்ன? கிரணங்கள்லாம் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கான், ஃப்ளாஷ். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளாஷ் பட்டால் தான் நம்ம அந்த உருவம் அந்த ஃபோட்டோவில் போய்
சப்மிட் ஆகும். அந்த கிரணங்கள் அவருடைய ஃப்ளாஷிங் நம்ம மேலே வீசணும். அவர் கிரணங்கள் வீசின அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்து இத்தனை காரியங்கள் அவருடைய பிரகாசம் அவருடைய கிரணங்கள் இருந்தாலும் பராக்கிரமசாலி நம்ம கூட இருந்தால் கர்த்தரை நம்பியே நாம் ஜீவிக்க முடியாது. கர்த்தாவே உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோமானால் பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பராக்கிரமசாலி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 20:29 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20:29. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நிறை. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். பைபிளில் பராக்கிரமம் என்றது இங்கிலீஷில் வித்தியாசமாக 4 கோணத்தில் போட்டிருப்பாங்க. பராக்கிரமம் என்றது பவர், அவருடைய வல்லமை. பராக்கிரமம் என்றது அவருடைய வல்லமை, அவருக்கு பவர். ஆனால் மனிதன்றத்தில் போகும்போது அது வித்தியாசமான வார்த்தையில் மாறி போகுது. ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங். ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங்குன்னு பவர் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது அந்த பராக்கிரமம் பவர் அண்ட் மைட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட பவர், மைட்டி. அது மனிதர்களை போகும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங். மனிதன் எப்பவுமே இன்றைக்கு நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் நம் இன்றைக்கு பழைய செய்தியில் கேட்டோம். மனிதன் நினைவுகளாம் அவனுக்கு எல்லாமே நான் நல்லா இருக்கணும், நான் நன்மை பெற்றுக்கொள்ளணும், நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பான். அது அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா ஆண்டவர் வல்லமை இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. கரங்களை தட்டுவோமா? ஏன்னா காரணம் என்னவென்றால் அவர் வல்லமுள்ள தேவர், பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி. பிரியமானவர்களே, இந்த இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டும் போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். பராக்கிரமசாலி நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மோட கூட பவர் அண்டு மைட்டி. பவர் அண்ட் மைட்டி அதை பெற்றுக்கொண்ட நாமம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டோம். கர்த்தரை நான் பலனை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் அந்த பராக்கிரம கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதில் 3 காரியத்தை நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். முதலாவதாக ஆசிரியர், டீச்சர். இந்த 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 வாக்குத்தத்தத்தின் இந்த 7 வசனங்களே 3 பிரிவுகள். இந்த ஆண்டு முழுதும் நம்ம இதை தான் தியானிக்க போகிறோம். கடைசி நம்ம 3 மாதங்கள் தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய ஆளுகை, அவருடைய ஆதரவு, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 3 காரியங்கள், ஆசிரியர், ராஜாதி ராஜா, நியாயாதிபதி, இந்த வாக்குத்தத்தத்தின் சாராம்சமே இந்த 3 காரியங்கள் தான். முதலாவதாக ஆசிரியர், டீச்சர் நமக்கு என்ன செய்வார்? பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டீச்சருங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? டீச்சர் விசாரிப்பாங்களா? அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. யார் யார் வந்திருக்கீங்க இன்றைக்கு? எல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுங்கள். ஒரு பேராக சொல்லுவாங்க. பேர் ஹேமா, ப்ரெசன்ட் டீச்சர். அதெல்லாம் தெரியல, ஏமா தான் என் வாயில் வருது. ஸ்தோத்திரம். அதனால் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் என்பது அது எதிர்பார்ப்பு. ஆசிரியர்னா நீ வந்திருக்கியா? நான் பராக்கிரமசாலியாக உன்னோட கூட இருக்கிறேன். ஆசிரியர் தன்மைன்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அவர் தொழுது கொள்ளத்தக்கதாக அவர் சபைக்கு நாம் ப்ரெசன்ஸ் ஆகணும். அப்போ தான் டீச்சருக்கு பிடிக்கும். நீ ஒரு 2 நாள் வந்துட்டு 3ஆவது நாள் பண்ணால் பாடத்தை விட்டுருவேன்.
தவறி போயிடும். கற்றுக்கொண்ட பாடத்தில் நம்ம என்ன ஆகிடுவோம்? ஃபெயில் ஆகிடும், பாஸ் ஆக மாட்டோம். ஸோ நம்ம தினந்தோறும் அவருடைய சமூகத்தில், அவருடைய டீச்சிங்கில், அவருடைய விசாரிப்பில், அவருடைய ப்ரெசன்ஸில் நான் இருக்க வேண்டும். அதுதான் ஆசிரியருக்கு விருப்பமான காரியம். இதை பாருங்கள், மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம், மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22, அதில் 37 46 வாசிப்போம். மத்தேயு 22 37 46. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. என்ன பண்றாரு அந்த வாலிபனுக்கு? என்ன பண்றாரு ஆண்டவர்? டீச்சிங் பண்றாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் இது சின்ன வயசுலேருந்து நான் இதை கடைபிடிக்கிறேன். இது இந்த சாப்டர் வந்து பாருங்கள், அந்த இவரை வந்து எப்படின்னா, இவருடைய காரியம், இவருடைய தன்மையை குறித்து அவங்க சந்தேகப்படுறாங்க. பாருங்கள், 33 வாசிங்க சிஸ்டர். அதுலேயே ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய டீச்சிங், தன் போதகத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனாலும் அவர் சந்தேகப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்குது. சதுசேயரும் பரிசேயரும். எப்பவுமே ஆண்டவர் எங்கே போனாலும் அவர் அட்டாக் பண்ணுறது 2 பேர் சுற்றினே இருப்பாங்க. இந்த சதுசேயர் பரிசேயர் எப்பவுமே அவருக்கு ஆப்போசிட்டாக தான் நடப்பாங்க. ஆனாலும் இவர் யாருப்பா? இவர் டீச்சர், ஆசிரியர். இவர் சொல்லி கொடுப்பார். சொல்கிறத கேட்டால் பாஸு, இல்லைன்னா ஃபெயில். அப்படி ஒரு தன்மை வாய்ந்தவர். படிங்க சிஸ்டர், அப்படியே அதுலேருந்து படிங்க, 37 படிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாகி போடும் வரைக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 110 இந்த வசனத்தை நம்ம வாசித்திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் டீச்சர். அவர் சங்கீதம் 110 அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இதே வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்க போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். இந்த வசனத்தை, சங்கீதக்காரனுடைய வசனத்தை ஆண்டவர் மத்தியில் அப்படியே பிரதிபலிச்சிருக்கார். அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே சொல்லிக் கொடுக்குறார். யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? சத்தியத்தை அறியாதவர்களுக்கு. சதுசேயரும் பரிசேயரும் எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். டீச்சிங் பண்றாரு. படிங்க சிஸ்டர். அப்படியே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல, அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். டீச்சருடைய சுபாவமே சொல்லிக் கொடுப்பது. அதை சொல்லிக் கொடுத்தவனே அப்படியே தனக்குரியதை ஆக்கி கொள்ளணும், தனக்குரியதாக சொந்தமாக்கி கொள்ளணும். பாருங்க, சங்கீதக்காரன் சொன்னதை ஆண்டவர் எங்கே கொண்டு வந்தார் பாருங்க. இந்த சதுசேயர் பரிசேயர்கிட்ட கொண்டு வரார். அவங்க எப்படி சொன்னால், எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராங்காக தான் பண்ணுவாங்க. ராங்காக கொஸ்டின் கேட்பாங்க.
ஆண்டவர் சமூகத்தில் எப்பவுமே அவர் பாருங்கள், கடைசி அந்த அதற்கு மாறுத்தரமாக ஒருவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அப்படியே பிரதிபலிக்கும் தங்களுடைய வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்கும். காரணம் என்னவென்றால் அது கரெக்டாக தான் சொல்லுவார் ஆண்டவர், சரியாக தான் சொல்லுவார். இது என் வாய் சொல்லிட்டு, இது என் வாய் சொல்லிட்டுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் தேவன் அப்படியே பேசியிருப்பார். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவர், ஆசிரியராக நம்மோடு கூட இடைப்படுகிறவர், நம்மோடு கூட இடைப்படுகிறவர். பிரியமானவர்களே, இந்த ஆசிரியர் தன்மை நம் வாழ்க்கையில் சொல்லிக் கொடுப்பது இன்னொரு காரியம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் எழுதுங்க. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம், அதில் 17லேருந்து 25 வரைக்கும் வாசிங்க. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பழி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஒரு டீச்சர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நல்லா படித்த பிள்ளைங்க பெரிய பெரிய ரேங்கில் போயிட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர், பெரிய மேன்மையாய் டீச்சர் கற்றுக் கொடுப்பதை பிள்ளைகள் பிடித்து கொள்ளும்போது அவர்கள் மேன்மைப்படும்படியாய் அந்த டிராபேக் யாருக்கு போவோம்? பிள்ளைகள் மேன்மை படித்து நல்ல மேன்மை இருக்கும்போது அந்த அந்த காரியங்கள் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? யாருக்கு? டீச்சருக்கு தான். என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என் இரத்தத்தினாலே. என்ன சொல்கிறாரு? என் இரத்தத்தினாலே. படிங்க, அந்த வார்த்தையை படிங்க சிஸ்டர். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ரத்தத்தினால் தான் நமக்கு தைரியம். அதான் ஆசிரியருடைய தன்மை. ரத்தம் சிந்தி இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்பா சொல்கிறாங்களே. மனுஷன் என்ன சொல்வான்? ரத்த வேர்வையை ரத்தமாக சிந்தின இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு உலகத்தான் மனுஷன் சொல்வான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், தன் சொந்த ரத்தத்தையே நமக்காக கொடுத்து, எப்படிப்பட்ட டீச்சர் பாருங்கள். அவர் சொந்த ரத்தத்தை நமக்காக கொடுத்து பாவத்திலிருந்த நம்மை அவர் பரிசுத்தமாக்கினார். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து கொண்டோம். எவ்வளோ பெரிய சாக்கியம் நமக்கு பாருங்கள். உலகத்தில் இன்றைக்கு எவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள் நிறைந்தவர்களாய் இங்கே தெரியல. சிட்டிலெல்லாம் ஒரே அமக்கலமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் போலீஸ் போட்டு பீச் ரூட்டே வரக்கூடாது, அந்த காமராஜ் சாலையை தொடக்கூடாது, இந்த காரணம் வரைக்கும் உள்ள வண்டிகளை போகக்கூடாது, பீச்சுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அமக்கலம் பெருசாக இருக்கும். பாருங்கள், மனுஷன் தான் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற காரியங்களை நாம் அப்படி பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே நாம் மேன்மைப்பட, நம் நிமித்தமாக நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அப்படிப்பட்ட டீச்சிங் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படணும். பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால் அது பராக்கிரமசாலியே நம்மோட கூட இருக்கிறார். படிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு வாங்க.
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகியும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகியும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில இருக்கிறார். அவர் தாங்க டீச்சர். என்ன சொல்றாரோ அதை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அவர் என்ன நமக்கு வார்த்தைகள் கொடுக்கிறாரோ, அவர் என்ன நம்ம கூட பேசுகிறாரோ அது அப்படியே ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? உண்மையிலவராக இருக்கிறாரே. படிங்க, அப்படியே படிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து. இப்போதான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அன்புக்கும் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒரு கவனித்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. மறுபடியும் படிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். சபைக்கு வந்தால் தாங்க நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் பேசுகிறவர். அவர் வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, அவர் ஜீவனுள்ள வார்த்தை, வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். அதனால் சபைக்கு நான் கடந்த வருடமே சொல்லிட்டேன், இந்த வருடத்திலேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. அழகாக பேசுகிறார் பாருங்க. சபை கூடு வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அது நம்மளுடைய கடமை, நம்முடைய கடமை. ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நன்மை செய்கிறவரை சுற்றிருந்த தேவன். அவர் நன்மை தான் செய்வார். தீமை இடத்துல இல்லை, தீமை இடத்துல இல்லை. அதனால் அப்படிப்பட்ட கிருபை பெற்றவள் நாம், ஆண்டோட கிருபை பெற்றவள் நாம். அவருடைய வாழ்க்கை தான் நம்மளை எக்ஸாம்பிள். இதோ மாதிரி வைத்து போகிறேன் என்று சொன்னவர். அந்த எக்ஸாம்பிள், அவர் எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய், கற்றுக்கொள்வது தேறினவர்களாய், தேறின மட்டும் மாத்திரமல்ல அது அப்படி பிடித்து கொண்டு மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியாக வாழணும். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஸோ ஆசிரியர் என்பது சாதாரண காரியமாக இல்லை. அப்துல் கலாமை பற்றி நமக்கு தெரியும். நம்ம வாழ்கிற இந்த நூற்றாண்டில் தான் வாழ்ந்தவர். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். இஸ்லாமிய மார்க்கத்தை, ஆனால் இஸ்லாமியர் மாதிரி காட்டிக்க மாட்டார். அவர் முஸ்லீம் மாதிரி காட்டிக்க மாட்டார் எப்பவுமே. அற்புதமானவர், அற்புதமான மனிதர். அவளால் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் அநேக பேர் இருக்காங்க. இன்றைக்கு எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க. இன்றைக்கு அவரிடத்தில் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்காங்க. அப்போ கல்வி என்பது ரொம்ப அவசியம். கல்வி என்பது ரொம்ப அவசியம். அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் என்பது அவங்க மேலே எப்படி சொல்லுது, அவங்க மேலே அதிக நம்ம மரியாதை கொடுக்குற காரியம் நமக்கு இருக்க வேண்டும். மரியாதை கொடுக்க காரியம் இருக்க வேண்டும். அதனால் ஆசிரியர் ஒரு பக்கம், நல்ல ஆசிரியர்கள். இன்றைக்கு ஒரே ப்ராப்ளம் தெரியும் உங்களுக்கு. ஆசிரியர்கள் வந்து கரெக்டாக சம்பளம் கிடைக்கலன்னு போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக, ஏன்னா அவங்க இப்போ இந்த காரியம் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டுச்சுன்னு வச்சிங்களேன், இது சுலபமாக முடிஞ்சிடும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அவங்களுக்கு. ஆசிரியர்களை நம்ம கனம் கனப்படுத்தணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, கற்றுக்கொள்ளுகளாக இருங்க, கற்றுக்கொள்ளுங்க, அநேக காரியம் கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆசிரியர் தன்மையை கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல, முழு பலத்தோடும் முழு அன்போடும் முழு ஆத்மாவோடும் என்னில் அன்பு கூறும். அந்த அன்பு கூர்ந்தால் நம்ம சபை விட்டு விட மாட்டோம். கரங்களை தட்டுவோமா?
அந்த முழு ஆத்மா, முழு அன்பு, முழு பலத்தோட அன்பு குறிட்டனா நம்ம ஒரு வாரம் கூட சபைக்கு வராமல் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்தால் தாங்க ஆசீர்வாதம். நீ ஒரு வாரம் வரலன்னா உங்களுக்கு ஒரு முள்ளு குத்தினே இருக்கும். சபைக்கு போலையே, சபைக்கு போலையே, சபைக்கு போலேன்னு குத்தி கொண்டே இருக்கும் அந்த முள். அல்லேலூயா. அதாவது நீங்கள் எங்கே வெளியே போனாலும், வெளியே ஒரு திருமண காரியங்கள், மற்ற காரியங்கள், சண்டையில் வந்ததுன்னா முதல்ல அங்கே இருக்கிற சபையை விசாரிங்க. முதல்ல அங்கே போய் டீச்சரை பாருங்கள், விசாரிங்க. இங்கே எங்கன்னா சாவிக்குரிய சபை இருக்கா? காலைல 1 மணி நேரம் அங்கே போய் முழங்கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காரியங்களை நடத்துங்க. இந்த வருடத்தில் ஒரு நாள் கூட நீ சபைகளுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நம்ம சபைக்கு வரலாம் கூட நீ வெளியே போனால் சபைக்கு போய் முதல்ல தேவ ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும், எல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். 2வது காரியம், ராஜாதி ராஜா. ஆசிரியர் ராஜாதி. உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். வருகின்ற வாரத்திலே நாம் இதை பற்றி தியானிப்போம். ஏன்னா அந்த 7 வசனங்கள் இருக்கு இல்லையா, சங்கீதம் 110 1-7, அதில் அதிகமான நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நம்மளுக்கு பாதுகாப்பு, அவருடைய ஆளுகை, அவருடைய ஆதரவு, அவருடைய ஆசீர்வாதம், 3 காரியங்கள் அதில் அடங்கியிருக்கு. அது தியானிக்க 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 தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளணும். அந்த அந்த கற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஆசீர்வாதம் நம்மில் வந்து தங்கும். அல்லேலூயா. 2வது காரியம், ராஜாதி ராஜா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:15. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர்தான் ராஜாதி ராஜா, எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். சங்கீதக்காரன் அந்த 7 வசனத்தில் இது வந்து வெளிப்படையாக கொண்டு வரல. இந்த 3 காரியத்தை வெளிப்படையாக கொண்டு வர அந்த வசனத்தில் ஆழத்தில் கொண்டு போயிருக்கிறார். அதை நீங்கள் அந்த 7 வசனம் தியானித்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்மளுக்கு ஆசிரியர் இருக்காரு, அவர் நமக்கு நமக்கு ராஜாதி ராஜாவாக இருக்காரு, அவர் நமக்கு என்னவா இருக்காரு? நியாயாதிபதியாக இருக்காரு. மொத்தத்தில் அவர் நமக்கு பராக்கிரமசாலியாக இருக்கார், பராக்கிரமசாலியாக இருக்கார். இந்த ராஜாதி ராஜா, அடுத்த வசனம் வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 17-14. வெளிப்படுத்த விசேஷம் 17. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துடனே ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். அவ்வளோ இருக்கிறவங்க யாரு? நாம தான். அவர் யோவான் சொல்கிறார் பாருங்க, இவர்கள் ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். யார்களை? சத்துருக்களை. நம்ம மேற்கொள்ளுகிற சத்துருக்களை பாதபடியாக்கு போடு வரைக்கும் எழுதியிருக்கிறதுல, சத்துருவை பாதபடியாக்கு வரைக்கும் மெல்கிதேச முறைப்படி ஆசிரியராக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவளை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களோ தெரிந்து பெற்றவர்களும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார்கள். அவர் நாம தான். அவங்க நம்மளை அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள்.
ராஜாதி ராஜா நம்ம கூட இருந்தால் நாம் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிட்டோம், ரிலேஷன் ஆகிட்டோம். என்ன ஆகிட்டோம்? அவர் ரிலேஷன். நம்ம சகோதரன் சகோதரி அம்மா அப்பா எல்லோருக்கும் எல்லாமுமா இருக்கார் அவர். நம்ம என்னவா ஆண்டவரை பார்க்குறோமோ அது மாதிரி நம்ம கூட இருப்பார். அப்பா சொன்னால் அப்பாவாக இருப்பார், அம்மா அம்மாவாக இருப்பார், சகோதரனே சகோதரனாக இருப்பார், சகோதரியே சகோதரியாக இருப்பார், மகனே மகளே என்ன நினைக்கிறீங்க, என்ன தன்மையாக அவரை நினைக்கிறீங்க, அப்படியே அவர் நம்மோட கூட இருப்பார் பிரியமானவர்களே. காரணம் அவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. இது குறித்து ஒரு எபிரேயரில் 1ஆம் அதிகாரம் 1 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-6. வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1-6. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவோ வகை வகையாகவோ தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. இந்த வசனத்தை எங்க படிச்சோம் நம்ம? ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். விடுங்க, அது அப்படியே இருக்கட்டும். அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பாருங்க, முக்கியமாக 3ஆம் வசனத்தில் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். யாருடைய மகிமை பிரகாசம்? பிதாவுடைய மகிமையின் பிரகாசம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தின் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். பாவத்தை மன்னிக்கிற அவர் மாத்திரம்தான் நம் பாவத்தை மன்னிக்க முடியும். ஆண்டவரே, நாளில் கூட திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், மெய்யான போஜனத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய பெற்றுக்கொண்ட நாம் மறுரூபமாகும்படியாய் பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய சமூகத்திலே எப்போதும் மகிழ்ந்திருக்கும்படியாய் பெற்றுக்கொண்ட நாம் அவர் சமூகத்திலே எப்பொழுதும் கூடி வரும்படியாய் அவர் பிரசன்னத்தை எப்போதும் நாம் அறிந்து கொள்ள பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் அவரை ஜெனிப்பித்தார் ஆண்டவர் பிதா. அதுக்காக தான் தன் குமாரன் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். தன் குமாரன் மூலமாக, தன்னுடைய ஒரே குமாரன் மூலமாக இந்த ஜனங்கள் எப்போதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது. எல்லா காலத்தையும் ஜனங்கள் நம்முடைய இந்த ஜனங்கள் நம் குமாரன் மூலமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர் ராஜாதி ராஜாவாக விட்டிருக்கிறார் நமக்காக. பாருங்கள், இந்த வசனத்தில் பாருங்கள், உன்னதமான வலது பாசத்தில் உட்கார்ந்தார். யாரும் உட்கார முடியும்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ரெண்டு பேரும் ஒருவராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை எப்போதும்
நாம் தொழுது கொள்ள. இங்கே பாருங்கள் இந்த வசனத்தை, மேலும் தமது முறைப்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவர் தொழுது கொள்ள கடவுள்கள் என்றார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். நமக்கு தேவதூதர்களும் நாம் யார்? அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, ராஜாதி ராஜா அவர் நம்மோடு கூட பராக்கிரமசாலியாக இருக்கார். பிரியமானவர்களே, பராக்கிரமசாலியாக இருக்கார். அவர்களிடத்தில் வருவர்களை அவர் என்ன பண்ண மாட்டார்? புறமே தள்ள மாட்டார். நீ வராதே, என்கிட்ட வராதே, நீ போன்னு சொல்ல மாட்டார். நம்மிடத்தில் என்ன இருக்குது அது கொடுப்பார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். உண்மையாக நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் எங்கே இருக்கார்? சமயமாக இருக்கார். சமயமாக இருக்கார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே அந்த ராஜாதி ராஜாவை நாம் போற்றி புகழ 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 அவருடைய ஆளுகை, அவருடைய ஆதரவு, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கடைசியாக மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்து நாம் முடிப்போம். மூன்றாவது என்ன சொன்னேன்? நியாயாதிபதி. இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் நாளில் நாம் நிற்கணும்னா நம்ம ஆயத்தப்படணும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19:1. வெளிப்படுத்தல் விசேஷம் 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். அல்லேலூயா. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இந்த நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஒருவராக இருந்தால் கூட அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாம் கைவிடப்படக்கூடாது. இந்த கூட்டத்தில் இவங்களுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவன கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள். இந்த அடுத்த காலில் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டவங்க தான் இருப்பாங்க. நம்ம என்ன தன்மையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே? அவர் நியாய தீர்ப்பில் நாம் கைவிடப்படக்கூடாது. கைவிடப்படக்கூடாது. போடுவோம் நம்மளாம் அல்லேலூயா, ஆமேன், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நியாய தீர்ப்புன்னு வரும்போது உம்மை அறியேன் என்ற வார்த்தை நம்மிடத்தில் வரக்கூடாது. நம்மிடத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 24 வாசிப்போம். 24. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நம்ம 1000 வருட அரசாட்சியில் நம்ம பங்கு பெற வேண்டும் என்றால், நம் பங்கு பெற வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு பற்றிய சாட்சியாக இருக்கணும். சாட்சி. அநேக பிள்ளைகள் கர்த்தர் இந்த வருடத்தில் ஆசீர்வாதத்தை சொன்னீங்க. நல்லது. கர்த்தருக்கென்று நான் இந்த ஊழியத்தை செய்தேன், கர்த்தருக்கென்று நான் சாட்சியாக இருந்தேன், கர்த்தருக்கென்று இந்த காரியத்தை செய்தேன். யாரும் சொல்ல கேட்கல. நான்
இயேசுவுக்கு சாட்சியாய் வாழணும். அந்த சாட்சி பரலோகத்தில் எட்டப்படணும். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். எல்லாம் சொல்லிட்ட சாட்சியை விட என் பையன் கொடுத்தான் பார்த்தீங்களா சாட்சி. உண்ண உணவு, ஒழுக்க உடை, படுக்க இடம். அல்லேலூயா. சரியாக சொன்னான். எல்லாம் கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு. இது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சாட்சி ரொம்ப முக்கியம். எல்லா சாட்சியும் நான் கேட்டேன், வித்தியாசமாக கொடுத்தீங்க. ஆனால் ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு சாட்சியாக விளங்குறோமா? அவர் சாட்சியாக இல்லைன்னா அவங்க சமூகத்தில் நிற்கக்கூட முடியாது. அங்கே நின்னாங்க, இயேசு பற்றி சாட்சி நின்னாங்க. அந்த சாட்சி நிமித்தம் அவங்க 1000 வருட சாட்சியில் பங்கு பெற்றவர்களாக இருந்தாங்க. பிரியமானவர்களே, ராஜாதி ராஜா அவர் நியாயாதிபதியாக இருக்கார் நம்ம கூட. நியாயத்திற்க ஜட்ஜ்மெண்ட் நாளிலே, அந்த ஜட்ஜ்மெண்ட் நாளிலே அவர் ஜஸ்டிஸாக இருக்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் நாளில் நம்ம கைவிடப்படக்கூடாது. பிரியமானவர்களே, கைவிடப்படக்கூடாது. நம்ம சபை ஆவிக்குரிய சபை. என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆவிக்குரிய சபைகளாய் நம்ம வரும்போது ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். இந்த வருடத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுப்பார். அந்நிய பாஷை பேச யார்கிட்ட பேசுகிறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். அந்த பாஷை உங்களுக்கு புரியாது, கர்த்தருக்கு புரியும், ஆவியானவருக்கு புரியும். கேளுங்க, ஆண்டவரே நான் உன்னோட பேசணும்ப்பா. மனுஷன் பேச விதகம் பேசக்கூடாது. அந்த பாஷையை தாறுமாறாக்கிடுவார். அந்நிய பாஷையில் ஆண்டவர் சமூகத்தில் பேசும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த ஆண்டிலே, புதிய ஆண்டிலே, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்கப்பா, பராக்கிரமசாலினோட கூட இருங்கப்பா, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை உரிமை பாராட்டுங்க, கொடுங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையில் பேசி பாருங்க, ஒரு பெலன். அல்லேலூயா. அது ஒரு பெலனாக இருக்குது நமக்கு. அந்நிய பாஷை ஒரு பெலனா, ஆவியான பெலனாக இருப்பார் நமக்கு. அது எது குறித்து பயம் இருக்காது. பேசும்போது எது குறித்து பயம் இருக்காது. பாருங்க, அவ்வளோ பெரிய, நான் பெருமைக்காக சொல்லலை, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். அவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனையோ யூனிட், எத்தனையோ பிரான்ச்சஸ், எத்தனையோ ஃபுல்லாக இந்தியாவில் மட்டும் இல்லை, அயல் நாடுகளில், ஃபாரின்லாம் ஒரு கம்பெனி இருக்குது. அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாரு. நான் போகல. ஏன்னா ஆண்டு சமூகத்தில் நிற்கணும். முதலாவது தேவனுடைய தேடணும், ராஜ்யத்தை தேடணும். பிறகு அதை விட்டு அது தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. பயப்படல. அவர்கிட்ட பிஸியை நம்மளாம் எதிர்பார்க்க மாட்டார், அதுதான் உண்மை. ஆனால் பாருங்கள், பிசாசு எப்படி பிளான் பண்ண ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்றான் பாருங்கள். இந்த மனுஷன் செய்வதல்ல, பிசாசு மனுஷன் மூலமாக ஏவி விடுவது. எப்படின்னா விட்டு வரணும், நம்ம கூப்பிட்டா வரணும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என்ன? அந்த வசனம் 118 எடுத்து வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 118, அதில் அருமையான வசனம். கர்த்தர் என்னோட கூட பரிசுத்தனுக்கு பயப்படேன், அவன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்றுமே செய்ய முடியாது. படிங்க. இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கிறீங்க. ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுறது எனக்கு வெக்கமாக இருக்குது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் என்ன செய்வான்? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய மாணவர்களே, ஏன்னா அவர் நியாயாதிபதி, நம்மோடு கூட இருக்கிற நியாயாதிபதி. நமக்கு நியாயம் செய்து மட்டுமல்ல, அவருடைய 1000 சாட்சியிலே பங்கு பெறலாய் அந்த சாட்சி விளங்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே,
இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2:9. 2 பேதுரு 2:9 முடிச்சலானோ 5 நிமிடங்கள். 2 பேதுரு 2:9 சீக்கிரம் வாசிங்க. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளார்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ள சோதனையின்றி ரட்சிக்கும். அப்போ தேவ பக்தி உள்ளவருக்கு என்ன வரும்? சோதனை வரும். ரொம்ப பக்தியாக இருக்கான்பா இவன், போதண்டா அவன் பக்தின்னுவாங்க, உலகத்தான் சொல்லுவான். ஆனால் நம்முடைய பக்தி அவனுக்கு தெரியாது. வாலிப பிள்ளைங்களுக்கு பேசிப்பாங்க. ஒரு வாலிப்பிள்ளை நான் சர்ச்சுக்கு போதண்டா அவன் பக்தி, எப்படி போடா பக்தி, ரொம்ப பக்தியாக இருக்கா அப்படின்மா. ஏன்னா உலகத்தான். இன்றைக்கு ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இன்றைக்கு பிள்ளைகள் சபைக்கு வராத காரணங்கள் ஆகாத சம்பாஷணை, சேரக்கூடாத நண்பர்கள். ஒரு கதையில் ஒரு பழமொழியோ கதையோ, உன் நண்பர்கிட்ட சொல்லு உன்னுடைய காரியத்தை நான் சொல்கிறேன்னு வாங்கலாம். உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல். அப்போ நண்பனை பற்றி தெரிஞ்சால் உன்னை பற்றி தெரியும். அப்போ எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்க வேண்டும்? கர்த்தர் தேவ பக்தியுள்ள சோதனையை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களை நியாயத்திற்க நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நாம் தப்பிச்சுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஏன்னா நமக்கு பதிலாக நாம் எப்படி அவனுக்கு விலகி ஓடுறோமோ கர்த்தர் நம்மை நம் நிமித்தமாக பாத்திரம் விழுவணுமா? வா, பரவாயில்ல, எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நீ எத்தனை பேர் சிட்டியில் எத்தனை பேர் எங்கெங்கே படுத்துருக்காங்கன்னு தெரியாது. நம்ம சபையில் கூட ஒரு 3 பேர் அப்படி தான் இருந்தாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. எப்பவுமே அந்த காரியத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் எப்படி பயன்படுத்தியிருக்கார் கரங்களை தட்டி கர்த்தர். ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு. நான் கூட எங்கள் வீடு ஃபுல்லாக கிளப்புன்னுவாங்க. இந்த வீடு எதிர்க்க வீடு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும், ஒரு 20 பேர் வருவானுங்க ஃப்ரெண்டுங்க. வந்து ஃபுல்லாக கார்ட்ஸ், ரம்மி விளாடுவோம். ரம்மி அப்படியே சுட சுட சாராயம் காய்ச்சுவாங்க. இங்கே சாராயம் இந்த பள்ளஞ்சேரியில் குடிசை வீடுங்க தான், இப்போ தான் பில்டிங் ஆகிப்போச்சு. குடிசை வீடு சுட சுட சாராயம் காய்ச்சுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம், நாங்கள் ஒரு பக்கம் குடிப்போம். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்த எங்களை ஒரு சாட்சியாக நிற்க வைத்திருக்கிறார். ஒரு சாட்சியாக நிற்க வைத்திருக்கார். இயேசுக்கு சாட்சியாக இருக்கணும். இன்றைக்கு இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி இந்த பகுதியில் ஒரு ஊழியத்தை செய்ய சபையை கொடுத்து பிள்ளைகளை கொண்டு வந்து தொழுது கொள்ள முடிய கற்றுக் கொடுத்த கிருபை. அக்கிரமத்தில் இருந்த எங்களை கொண்டு வந்தார். அக்கிரமம் கூட சொல்ல முடியாது, பாதாளத்திலிருந்து படுகுழிலிருந்து தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்ட எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டுவோமா? நல்ல பழையவைகள் ஒழிந்து போயின, பழைய காலத்தை விட்டுடணும், முடிஞ்சு போச்சு. ஆண்டத்துல எல்லாம் புதுசாக மாறிட்டோம். புது மனிதனாக மாறிவிடுவோம். நம்மை காண்போர் இயேசுவை காண வேண்டும். அதாங்க சாட்சி. கரங்களை தட்டுவோமா? இயேசுவை பிள்ளைப்பா, இயேசுவை சொந்தக்காரங்கப்பா, அவங்க இயேசுக்கு தெரிந்து கொள்ள சொந்தக்காரங்கப்பா, அப்படி சொல்லணும். அந்த சாட்சியுடன் வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. காரணம் என்னவென்றால் அக்கிரமக்காரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருக்காரு. திருப்பி அவங்ககிட்ட போயிடக்கூடாது, நம்மளே அப்படியே வச்சுப்பாரு. காரணம் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவை சோதனை தான். சோதனை வரும். சோதனை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை, அந்த அக்கிரமக்கு நம்மக்கிட்ட வரும்போது தான் அது சோதனை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4:17. 1 யோவான் 4:17 சீக்கிரம் வாசிங்க. எல்லாருக்கும் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன்.
ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால். 1 யோவான் 4:17 சிஸ்டர், அதானே வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே வசனத்தை கரெக்டா வாசிங்க. நீங்க எதனா தப்பா வாசி, நான் அது பிறகு அது பின்னால் ஓடிடுவேன் நான். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு வசனத்தை எடுக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இது கரெக்டாக பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும்பா. அவள் குத்தப்பட்டவர்களாய், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மாற வேண்டும். வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்கம்பா. புரியுதா உங்களுக்கு? வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்க. படிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. அவ நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு என்ன வரணும்? தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருக்கு சாட்சி, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். கர்த்தர் எப்படி இருந்தார்? ஏசப்பா எப்படி இருந்தார்? ஏசப்பா எப்படி இருந்தார்? அன்பாக. இன்னொரு விஷயம், அவர் நன்மை செய்கிற சுற்றி இருந்தார். அதை புரிஞ்சுக்காங்க. தான் மெயின். நம்ம நன்மை வழங்குவதாக இருக்கணும். நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது. நன்மைக்கு நாம் தீமை செய்தால் தீமை நம்ம வீட்டு விட்டு நீங்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தீமைக்கு நாம் நன்மை செய்யணும். நம்ம கேரக்டர் அப்படி இருக்கணும். ஏசு அப்படி தான் இருந்தார். ஏசு எப்படி இருந்தார்? தீமைக்கு நன்மை செய்தார். குத்துனாங்க, அடித்தாங்க, துப்புனாங்க, உழிஞ்சாங்க, எல்லாமே செய்து அரைஞ்சாங்க. இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் அந்த இயேசுடைய அந்த சிலுவை மரணத்தை நாங்கள் தியானித்தோம். ஈவினிங் முற்கள், ஆணி, ஒரு நாள் அதை தியானிக்கணும். நம்ம நேரம் கிடைக்கும் போது, அப்பா மனுஷன் ஆனால் சீப்போ சொல்கிறாலும் கோவம் வருது. உன்னை எப்படி குத்துனாங்கப்பா. யாரா ஒருத்தர் நம்மளை எதனா சொல்லிட்டா உடனே உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, நீ இந்த ரூட்டில் வந்துடுவியா பார்க்குறேன், எப்படி வந்துட பார்க்குறேன், உன்னை விட எனக்கு ரொம்ப பால் இருக்கும். இது மனுஷ தன்மை. ஆனால் ஆண்டவர் என்னென்ன பண்ணாங்கப்பா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர் சிலுவை மரணத்தை தியானிங்க. அவருடைய அன்பு இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்? பிதாவே இவளை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறாங்கப்பா, மன்னியும். அவருன்னா தலையெழுத்தா நம்மளுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு? எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம தெய்வமாக கொண்டு இருக்கணும். எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் நன்மை செய்கிற சுற்றி இந்த தேவன். அன்பு நம்மிடத்தை பூர்ணப்படுது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம். நம் மரித்தாலும் நம் நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக இதே எபிரேயர். ஏன்னா எபிரேயர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் போதிக்கக்கூடியது, டீச்சிங் பண்ணக்கூடியது. 13ஆம் அதிகாரம் 5, 8 சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 13:5-8 சீக்கிரம் வாசி முடிச்சிடலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ரொம்ப முக்கியம்பா, இது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் நம்ம விட்டு விலகாத இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது? பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் தேவைதான். நல்ல பணம் நமக்கு தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்க ஆண்டை விட்டு ஓடக்கூடாது. தவறாக நினச்சிக்காதீங்க. ஒரு காலையில் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் இங்கே சபையில் முழங்கால் போயிட்டு, ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, என்னை மன்னிங்க, இருந்தாலும் சமூகத்தை நான் காத்திருக்கிறேன். காத்திரு தினமனதாக காத்திரு. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ உட்காந்து மௌனமாக இருந்தாலே போதும். மௌனமாக உட்காந்து சேரில் உட்காந்துட்டு சீக்கிரம் வந்து சேர் 6 மணிக்கெலாம் ஜான் வந்துடுவாப்பில்ல. 7 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு அரை மணி நேரம் வந்து ஜெபித்துட்டு போங்க. கர்த்தர் பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம சபையில் 4-5 பேர் போகிறீங்க, ஒர்க்கு போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமையில் போகிறீங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ½
ஒரு அரை மணி நேரம் ஆண்டு சமூக செலவழிச்சிட்டு போங்க. அந்த நாள் பாருங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது அந்த பணம் என்ற காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் விட்டு விடுறோம். பண சம்மந்தம் வேலைக்கு போகிறோம், தவறு இல்லை, தேவைகள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பண ஆசை இல்லாத நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கேளுவேன். அப்போ அவர் கூட நம்ம கூட இருந்தார்னா எதுக்கும் குறை இல்லைங்க, நம்ம எதுக்கும் குறைபட மாட்டோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனவர். அல்லேலூயா. நம்ம குறைபடுவோம், நம்ம விட்டு விலக, நம்ம கூட இருந்தார்னா அவர் ஐஸ்வர்ய சம்பனருங்க, அவர் பெரிய பணக்காரரு. அவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு அந்த பண ஆசை இல்லாமல் போயிடும். அப்பா போதும்ப்பா, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரை, நீங்கள் போதுங்கப்பா அப்படி சொல்ல அவர் நமக்கு பெலன் கொடுப்பார். படிங்க சிஸ்டர் அப்படியே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பார்த்தீங்களா, சங்கீதக்காரன் சொல்லுது இங்கே எழுதிட்டு பாருங்க. ஆதலால் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வேன் என்று சொல்லலாமே. பணம் ஒரு பக்கம், மனுஷனுக்கு பயம் ஒரு பக்கம். பணம் ஒரு பக்கம், பண ஆசை ஒரு பக்கம், மனுஷன் பயம் ஒரு பக்கம். மனுஷன் பயப்பட பயம் என்ன வரும், கண்ணியை வருவிக்கும். பயத்தின் மேல் பயம்தான் உண்டாகும். நம்ம அழுகுள்ள சொல்கிற பாருங்கள், நான் மனுஷன் பயந்தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட வராது ஓடி இருப்பேன். 28ஆம் தேதி போல அவர் என்ன வேணால் பண்ணட்டும், ஐ டோன்ட் கேர். ஃபஸ்ட்டு ஜீசஸ், ஃபஸ்ட்டு ஜீசஸ், ஃபஸ்ட்டு இயேசு, முதலாவது இயேசு. ராஜ்யத்தை தேடும், சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி சமூகத்தில் வந்து அன்றைக்கு 5 மணி ஜெபித்து 5 மணி வரைக்கும் ஜெபித்துட்டு தான் போனோம் நாங்கள். சண்டே என்னப்பா, அவர் எனக்கு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாரு. 5 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பி போனோம் நாங்கள் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்து நான் அட்டன் பண்ணல, அது எங்கேருந்து வந்து தெரியல, அட்டன் பண்ணல. அல்லேலூயா. ஆண்டவர் மேல் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கணும். நம்ம விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருக்காரு, பராக்கிரமசாலியாக இருக்கார். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நியாயாதிபதி, அவர் நீதிபரர், நீதிபரர். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களிலே அவர் ஆசிரியர், அவர் ராஜாதி ராஜா, அவர் நியாயாதிபதி. இந்த 3 காரியங்களிலே நமக்கு 3 காரியங்களில் 3 நமக்கு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். இந்த 3 காரியத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். கொடுத்த இந்த வார்த்தை நம் விதத்தில் ஊற்றி கொண்டு, ஆண்டவரே நீ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நீ ஆசிரியரப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நீ எனக்கு ராஜாதி ராஜாவாக இருந்த ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்த, பலர் ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, நியாயம் விசாரிக்கும் நாளிலே நாம் இடத்துல நின்று 1000 அரசாட்சியிலே நானும் பங்கு பெறணும், குடும்பமும் பங்கு பெறணும் அப்பா. ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் சமூகத்தில். அல்லேலூயா. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இடங்கள்
அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த கால வேலையும் கரங்களை ஒப்பு கொடுங்க தாவே. உங்களுடைய வார்த்தையின்படி தகப்பனே, உங்களுடைய வாக்குத்தத்தின்படி தகப்பனே, அப்பா கர்த்தர் பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, சங்கீதம் 110:3 பிரகாரம் ஆண்டவரே, சங்கீதங்களின் வர்த்தகம் 110 அதிகாரம் 3 வசனத்தின்படி அப்பா உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவராய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும் என்று சொல்லி தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆசிரியராக டீச்சர், நீர் எங்களுக்கு ராஜாதி ராஜாவாய் கிங் ஆஃப் கிங்காய் அப்பா, நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாய் ஜட்ஜ்மெண்ட்டிலே உங்களுடைய காரியங்களில் அப்பா 3 காரியங்களிலே நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்படியே நாங்கள் பிடித்து கொள்ள ஆண்டவரே எங்கள் உதவி செய்யப்பா. இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறப்பா. அப்படி எங்களை நடத்துங்கப்பா. நாளில் கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய சரீரமாகிய அப்பா அப்பத்தையும் ரத்தமாகிய ரசத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத தகப்பனே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே நாங்கள் புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் பராக்கிரமசாலியே எங்களோடு கொடுத்து நடத்த முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பலன் அப்பா, உம்முடைய ஜெயம், உம்முடைய சுதந்திரம் இந்த ஆண்டிலே அப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா, எங்களை தாத்துகிறோம் அப்பா, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே கூட அவருடைய இரத்தமாகிய ரசத்தையும் சரீரமாகிய அப்பத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் பயபக்தியுடன் சமூகத்திலே அமரும்படியாய் இந்த ஆண்டிலே ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே நீ கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிகரபா சந்தரலபா கரபா ரிகரபா சந்துரிகரபா. பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம், 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 சோத்திரம். தேவனுடைய தேவகுமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு சோத்திரம், 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 சோத்திரம். எங்களை அதிகமாக நேசி நன்மை பரலோக பிதாவே, நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. இந்த புதிய வருடத்தை காண செய்தீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தில் அப்பா நீர் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பராக்கிரமசாலியான கர்த்தர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் எங்களுக்கு அப்பா நீ உம்முடைய ஆளுகையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்பா, உம்முடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியாது, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பலன், ஜெயம், சுதந்திரம் என்ற வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களோடு இடைப்படுங்கப்பா, ஆசிரியராய் இடைப்படுங்கப்பா அப்பா. தகப்பனே ராஜாதி ராஜாவாக இடைப்படுங்கப்பா, தகப்பனே நியாயாதிபதியாக இடைப்பட்ட ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்பட நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிய பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனியாக பேரு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறான். நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீரப்பா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னீரப்பா. பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, கிருபையாக நடத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே பரிபூரண ஆசீர்வாதங்களால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் பராக்கிரமசாலியே பிள்ளைகளோடு இருந்து நடத்தபடியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபை எங்களோட கூட இருக்கணும் அப்பா. இந்த ஆண்டில் நாங்கள் செய்யப்படும் ஊழியங்களை
கரங்களை ஒப்பு கொடுங்க தாங்க. அப்பா, விசேஷம் மீகா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி சபை கட்டுவிக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீ சொல்லாகும் கட்டளை நிற்கும் அப்பா, நிற்கும் அப்பா. பெரிய காய் செய்யுங்க. எங்களை தாத்துகிறோம், உமையே உயர்த்துகிறோம் அப்பா, உமையே உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகலையும் மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்து போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட்ட பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உடையவர்களே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.